இன்றைய தெய்வீக திருப்பலியானது விக்டர் சுந்தராஜ், அன்பரசி, ரித்திக் ஜோயல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அந்தோனி சாமி, லூர்து மேரி குடும்பத்தார் நன்றியாகும். பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ஞானமணி, ஆரோக்கிய, அருள் செல்வி, ரிஷான் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். கிறிஸ்டோபர், மரிட்டா, கிறிஸ்டி, பிளஸ்ஸி குடும்பத்தார் நன்றியாகும். பிளஸ்ஸி பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகும். மரித்த அற்புதம் அருள்மேரி, சின்னப்பன், சௌரியம்மாள், மரிய சூசை, அந்தோனி சாமி ஆகியோரின் ஆன்மையிலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நாம் திரு அவையோடு இணைந்து நமது பாசத்திற்குரிய ஆயர் தலைமையில் புனித மகதல மரியாவின் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம் பணப்புனிதையை நிறைவு கூறும்போதெல்லாம் நாம் ஆண்டவரை கண்டேன் என நாமும் நம் புனிதையைப் போல ஒவ்வொரு முறையையும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறோம். பேரன்பின் சாட்சி. இயேசுவின் மீது தீவிர அன்பு கொண்டு அவரது பாடுகளின் போதும் சிலுவையடியில் தளராமலும் நின்றவர் புனித மகதல மரியா. உயிர்த்தெழுதலின் தூதுவர். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை முதலில் கண்டு சீடர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த முதல் அப்போஸ்தலராக இவர் விளங்கினார். நன்றி உணர்வுள்ள உள்ளம். தம் வாழ்வை மாற்றிய இறைவனின் பேரன்பை உணர்ந்து இறுதி வரை அவருக்கு உண்மையாய் வாழ்ந்த இவரின் வழியை நாமும் பின்பற்றுவோம். இன்றைய திருப்பலியில் நாமும் புனித மகதல மரியாளைப் போல இயேசுவை ஆழமாக தேடவும் அவர் தரும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நம் இல்லங்களிலும் சமூகத்திலும் வாழ்ந்து காட்டவும் அருள் வேண்டுவோம். பகிர்தலில் வளர்ந்து பல நாள் பெறுவோம் நிம்மதி. குருவும் பீடமும் செம்மறியா, கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பல நாள் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து
ஆகிதனில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் பாதுகாவலி, நம் குடும்பங்களின் தலைவி, நம் குடும்பங்களை வழிநடத்துகிறவர், ஒவ்வொரு தனிப்பட்ட உள்ளங்களின் ஆன்மாக்களை நேரிய வழியில் நடத்துகின்ற நம்முடைய பாதுகாவலி புனித மகதல மரியாவின் திருநாளின் இந்த 2ஆம் நாள் திருப்பலிக்கு நம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிற சேலம் முன்னாள் மறைமாவட்ட ஆயர் மேதகு சிங்கராயர் தந்தை அவர்களை, இங்கிருக்கிற அருட்தந்தையர்கள், அனைத்து இறை மக்கள் அருட்சகுதிகள் சார்பாக கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். மேதகு ஆயர் தந்தையே, கடந்த ஆண்டும் நீங்கள் இந்த திருவிழாவின் போது என் மக்களுக்கு வந்து ஜெபித்ததை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து எம் மக்கள் அதே ஆன்மீக வழியில் நடத்த நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று எம் மக்களின் விருப்பத்தின் பேரில் உங்களை அழைத்த போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கு எம் மக்களின் குடும்பங்கள், கால்நடைகள், விவசாய நிலபுலன்கள், படிக்கின்ற மாணவங்கள் என எல்லாருக்காகவும் ஜெபிக்க நல்வழி காட்ட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு நம்முடைய பங்கின் முன்னாள் தந்தை, பெயர் கொண்ட திருநாளின் இந்த பாதுகாவலியின் பெயரை கொண்டிருக்கின்ற அருட்தந்தை மதலைமுத்து அவர்களையும், நமது பங்கின் பள்ளியில் செயலாற்றுகின்ற அருட்தந்தை கே. லூர்துசாமி அவர்கள், முன்னாள் இங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை கரோல், மேலும் நமது மண்ணின் மைந்த தந்தை என அனைவரும் இப்பலிப்பீடம் சுற்றி இருக்கின்றோம். அன்புமிக்க மக்களே, உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஜெபிக்க இங்கு அனைவரும் கூடியிருக்கின்றோம். நீங்களும் அதே சிந்தனையோடு இத்திருப்பலியில் ஜெபித்து கடந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வருகின்ற ஆண்டில் இந்த பாதுகாவலி வழியாக நீங்கள் எண்ணற்ற நன்மைகளை அடையவும் உங்களை வாழ்த்துகிறோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இத்திருவிழா திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெற்று பயனடைய நம்மையே தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாண் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, அனைத்தும் கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று விண்ணியமாக உதித்த இறைவன் மகனேவே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் நாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உம் ஒரே திருமகன் முதலாக மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என்று கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோ. கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. நாம் பாட வேண்டிய பல்லவி.
ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 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 கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி
எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்துதரான தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருட்பணியாளர்களே, துறவியரே, அன்பான இறை மக்களே, புனித மரிய மதனேலாளின் பக்தர்களே, இந்த மாபெரும் புனிதையின் திருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் எனது ஜெபங்களோடு கூடிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புனிதையினுடைய ஜெபங்களாலும் வழிகாட்டுதலாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பங்கும் வளர்ச்சி பெற்று வாழ்ந்து இறைவனின் பாதுகாவலிலே என்றும் திளைக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மரிய மதலேனாளின் வாழ்வை பற்றி நிறைய நாம் சிந்தித்திருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் திருநாள் கொண்டாடுகின்றீர்கள். மரிய மதலேனாளுடைய தொடக்க கால வாழ்க்கை எப்படி இருந்தது, அது எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றது, கடைசியிலே இந்த நாளிலே நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியின்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் அருள்
என்ன என்றெல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என்று உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். நண்பர்களே, வழக்கமாக ஒரு சில மனிதர்களை வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று சொல்வார்கள். எதுக்காக அப்படி சொன்னாங்க? எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சது தான் பெருசு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. வணங்கா கழுத்துடைய, பைபிளையே பார்க்குறோம், இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் அப்படி. இன்றைக்கு அந்த வணங்கா கழுத்துடைய என்பதை கொஞ்சம் மாற்றி இந்த மதலை நாளுடைய வாழ்விலே திரும்பும் கழுத்துடைய மக்கள், திரும்பாத கழுத்துடைய மக்கள் என்று இரண்டு பேரை பார்க்கிறோம். திரும்பாத கழுத்துடைய மக்கள் என்றால் என்ன? அவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே தான் பார்த்துட்டு போவாங்க, இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அதனால் பல சிக்கல்களும், வழி நேராக இருக்குது, இடையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் குறுக்க வர்ற ஒரு பொருளோ ஒரு வண்டியோ தெரியாது, அங்கே மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டி. திரும்பும் கழுத்துடைய மக்கள், என்ன புதுசாக இருக்குது, திரும்பும் கழுத்துடைய மக்கள். இன்றைக்கி நற்செய்தியில் கடைசி பகுதியில் மதுரை நாள் கல்லறையில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு பிற்பாடு 2 இடத்துல அவர் திரும்பி பார்த்து அப்படின்னு வருது. யாருக்கு ஞாபகம் இருக்கு? மதலேன் மரியாள் திரும்பி பார்த்து, திருப்பி இன்னொரு 2 வருஷத்துக்கு பிற்பாடு மதலேன் மரியாள் திரும்பி பார்த்து அப்படின்னு வரும். அது ஆமாம், கடைசியில் திரும்பி பார்த்து ரபூனி என்றார் அப்படின்னு கடைசி மரியா வருது. அதுக்கு முன்னால் ஒரு முறை அதே மதலேன் மரியாள் திரும்பி பார்க்கிறார். எங்கே? திரும்பி பார்த்து இயேசு நிற்பதை கண்டார். இப்போ 2 முறை அவங்க திரும்பியிருக்காங்க. அந்த திரும்புதல் என்ற வார்த்தையை மட்டும் இன்றைக்கி சிந்திப்போம். எப்படி அந்த மரியாள் திரும்பினார்கள்? இந்த முதல் திரும்புதலிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யும் வரை அந்த பாடுகள் முழுவதும் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் மிக அதிகாலையில் இருட்டோடு அந்த மரியாள் அந்த கல்லறைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள், அந்த மரியாளுடைய நோக்கம் என்ன? அந்த இயேசுவின் உடலை பார்க்க வேண்டும், அந்த உடலுக்கு அந்த வாசனை திரவியங்களை பூச வேண்டும். இது செய்ய வேண்டிய ஒரு சடங்கு. அந்த சம்பிரதாயப்படி அந்த சடங்கை செய்தாக வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் அடக்கத்துக்கு முன்னாலே செஞ்சுருக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் அப்போ நேரம் இல்லை. சிலுவையிலேருந்து திடீர்னு இறக்கி அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்க. எனவே அந்த சடங்குகளை செய்தாக வேண்டும் என்று அந்த கல்லறையை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பார்வை எங்கே இருந்து, எதை நோக்கி இருந்தது? இயேசுனுடைய கல்லறையை நோக்கி இருந்தது. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, சும்மா தூரத்துலேருந்து அப்படி கல்லறை பார்க்கல. அடுத்த லைன், அவர்கள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்தார் அப்படின்னு அடுத்த லைனில் வருது. அவங்க பார்த்தாங்க அப்போது, ஆனால் என்ன, இந்த பக்கமோ பார்க்கல. அதே கல்லறை, அந்த கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அப்போ என்ன அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு? குனிந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது? இயேசுனுடைய உடல் இருந்ததா? அங்கே என்ன இருந்தாங்க? இயேசுனுடைய உடலுக்கு பதிலாக அங்கே 2 வானதூதர்கள் இருந்தார்கள். அந்த வானதூதர்கள் மரியாவுக்கு என்ன சொன்னாங்க? ஏன் அழுகிறாயின்னு கேட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இறந்தவரை என்ன, வாழ்வோரை இறந்தோரிடம் தேடுவது ஏன்? அதனால் அந்த மரியாளுடைய தேடுதல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாள் தேடியவர் கடைசியில் கண்டுபிடிச்சவர். இன்றைக்கி முதல் வாசகத்தில் வந்தது போல
அந்த தலைவி தன் கணவனை தன் காதலனை தேடி 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 ஆனால் கிடைக்கவில்லை. இரவு நேரத்தில் இருக்கிற அந்த வாட்ச்மேன் அவங்களெல்லாம் இந்த சாமக்காவலர்களெல்லாம் கேட்டு, என்ன என்னுடைய நெஞ்சுக்குரியவரை கண்டீர்களா கண்டீர்களா, ஆனால் கிடைக்கல. எப்போ கிடைச்சாங்க? அங்கே அழகான ஒரு வார்த்தை இருக்குது முதல் வாசகத்தில், இல்லை காணவில்லை காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு கண்டார் அப்படின்னு வரும். என்ன அந்த வார்த்தை? இந்த காவலன்ட்டே கேட்குறாங்க, என் நெஞ்சுக்குரியவரை கண்டீர்களோ? அவர் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவர் காணவில்லை, ஆனால் டேஷ் கண்டார். என் உயிருக்கான அன்பர்தனை, என் உயிருக்கான அன்பர்தனை, என் உயிருக்கான அன்பர்களை எப்போ கண்டார்? அப்பார் போய். பாருங்க, அதுக்கு பேர் தான் திரும்புதல். அப்படியே இங்கேயே தேடிட்டு இருந்தவங்க சும்மா அப்படி இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் பார்த்தாங்க, அங்கே என் மஞ்சிக்கினியவரை கண்டேன். பாருங்கள், அந்த திரும்புதல் அப்படின்ற தீம் அந்த முதல் வாசகத்திலும் அதே போல நற்செய்தியிலும். அன்புக்குரியவர்களே, இந்த மரிய மதலையினால் நாம் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு தேவையானது இயேசுனுடைய உடல். அந்த உடலுக்கு வாசனை திரவியம் பூச வேண்டும், அவ்வளவுதான். அவர் உயிரோடு வருவார் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதை பற்றி அவங்க நினைக்கவும் இல்லை. அவங்களுக்கு தேவையானது அந்த உடல். எனவே உடல் 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 என்று அந்த கல்லறையே பார்த்துட்ருக்காங்க. அப்படி கல்லறையே பார்த்து அந்த 2 பேர்கிட்ட பேசி அவர் இங்கு இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன பிற்பாடு அப்புறம் அங்கே தான் அந்த வார்த்தை வருது, அப்போது மரியா திரும்பி பார்த்தார். அப்போ மரியா திரும்பி பார்த்த உடனே அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறது எனக்கு தெரியுது. தோட்டக்காரரோ யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. இப்போ அந்த தோட்டக்காரரோ யாரோ இதுவரைக்கும் ஏன் அவங்க கண்ணுக்கு படலை? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஏன் படலை? அவங்களுக்கு ஒற்றை பார்வை. ஒரே பக்கம், தனக்கு தெரிஞ்சது, தான் நினைச்சது, தான் விரும்பியது, நான் இங்கு இதுதான் சரி, இங்கே தான் இருக்கும் என்று அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. ஒற்றை பார்வையோடு இருந்தது. ஆனால் திடீர் அங்கே அந்த இல்லை, இது வேற, திடீர்னு திரும்புகிறாங்க, அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. எனவே அந்த திரும்புதல், அந்த ஒற்றை பார்வையை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். திரும்பும்போது யாரை கண்டார்கள்? ஒரு மனிதரை கண்டார். அது தோட்டக்காரன் என்று அவர்கள் நினைத்து கொண்ட அந்த மனிதரை. நண்பர்களே, இந்த திரும்புதல் என்பது நம்முடைய அந்த ஒற்றை பார்வை. மரியாவுக்கு உடல் வேண்டும், வாசனை திரவியம் பூச வேண்டும், சடங்குகளை செய்ய வேண்டும், சம்பிரதாயத்தை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இன்றைக்கு நாம் நிறைய சமயத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊர் சம்பிரதாயத்தை செஞ்சு ஆகணும், எங்கள் பாரம்பரியத்தில் செஞ்சு ஆகணும், எங்களுக்கு தெரிஞ்சதில் இதான் செய்யணும், இப்படி தான் நாங்கள் செய்வோம் என்ற அந்த ஒற்றை பார்வை. அக்கம் பக்கம் இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்க, இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அந்த ஒற்றை பார்வை. ஆனால் இங்கே மரியாவுக்கு நடந்தது என்ன? அந்த ஒற்றை பார்வையிலே அவர்கள் தேடியது கிடைக்கவில்லை. இயேசுவின் உடல் அங்கே இல்லை. எனவே என்னதை செய்வது என்று தெரியாமல் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே இதுவரைக்கும் தான் தேடாத வேறு ஒன்றை, புதிய ஒன்றை அங்கே பார்க்கிறார்கள். நிற்கின்ற ஒரு புதிய மனிதன். இங்கேதான் மரியாவினுடைய வீரத்தை பார்க்கிறோம். என்ன வீரம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் நான் எனது பார்வை, எனது கருத்து, எனது எண்ணம் என்ற அந்த அகம் அல்லது நான் என்ற அதை விட்டு அந்த நான் இங்கே தோற்று போச்சு. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி, என்ன செய்கிறது அப்படின்னு திரும்பும்போது தான் அங்கே வேறு பாதை, வேறு ஒன்று கிடைக்கிறது. எனவே மரியா திரும்பினார். மரியா
திரும்பினார், தன் பார்வையை திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு மனிதனை கண்டார். திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். பாடுங்க. திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். மீண்டும் திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். எனவே மரியாளுடைய இந்த முதல் திரும்புதல் அங்கே ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்கின்றது. இதுவரைக்கும் இயேசுனுடைய உடல் சம்பிரதாயம் என்று தேடிக்கொண்டிருந்த அந்த மரியாள் திடீர் திரும்பிய உடனே வேறு ஒன்றை பார்க்கிறார். அந்த வேறு ஒன்றை பார்க்கும்போது அவள் எண்ணங்கள் எல்லாம் பாதி மாறுகிறது. இன்னும் கூட அந்த அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நீ அவருடைய உடலை திருடி கொண்டு போயிருந்தால், இன்னும் கூட அந்த உடல் அதில் தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதை என்னிடமே கொடுத்து விடு, நான் எடுத்து செல்கிறேன். அப்போது அந்த நின்ன மனுஷன் ஓரளவுக்கு அவருடைய கவனத்தை திருப்ப முடிந்தாலும் முழுமையாக திருப்ப முடியவில்லை. அந்த முழுமையாக திருப்புவதற்கு இன்னொரு வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த மனிதனோடு பேசிய பிற்பாடு, தோட்டக்காரன் என்று நினைத்து பேசிய பிற்பாடு இன்னொரு குட்டி வார்த்தை வருகிறது. மரியா டேஷ், மரியாள் டேஷ் பார்த்தார். எப்ப? அங்கே ஒரு திரும்பி பார்த்தார் வருது பாருங்க. முதல்ல திரும்பி பார்த்தார், மனிதனை கண்டார். இப்போ இங்கிருந்து திரும்பி பார்த்தவர் திரும்பி இன்னொரு பக்கம் பார்க்குறார். அப்போ தான் அது இயேசு, ஐயோ என்னுடைய இயேசுவே அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போய் கட்டி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இரண்டாவது முறையும் திரும்புதல். திரும்பி பார்த்தார், இயேசுவை கண்டார். திரும்பி பார்த்தார், இயேசுவை கண்டார். திரும்பி பார்த்தார், இயேசுவை கண்டார். திரும்பி பார்த்தார், இயேசுவை கண்டார். அப்ப அந்த இரண்டாவது திரும்பி அந்த இயேசுவை பார்த்தவுடனே அவர்களுக்கு அந்த கல்லறைக்குள் வாசனை திரவியங்களை பூச வேண்டியது எல்லாம், உடல் எல்லாம் போச்சு. அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க பார்வையிலிருந்து, அதில் கவனத்திலிருந்து அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை கட்டி பிடித்தார்கள். அதுக்கு மேலே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசு என்னை இப்படி பிடிக்காத அப்படின்னு சொல்லி அவரை நற்செய்தி அறிவிக்கின்றவராக மற்றவருக்கு அனுப்பினார். இந்த இரண்டாவது திரும்பி பார்த்தலிலே அந்த மதலேன் மரியாள் இயேசுவை கண்டு கொண்டார். முதல் திரும்பி பார்ப்பதிலே மனிதனை கண்டார். இரண்டாவது திரும்பி பார்த்தலிலே அந்த மனிதனிலே இயேசுவை கண்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மதுரை நாளுக்கு திருவிழா கொண்டாடுகின்ற நம்மையும் என்று கடவுள் அழைக்கிறார். என்ன? திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர். சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் நம்முடைய அந்த பார்வை, நம்முடைய அந்த கவனம் எல்லாம் உலகின் மீதும் உலக பொருட்கள் மீதும், இன்னும் நான் பெரிய ஆளாக வேண்டும், நல்ல பேர் எடுக்க வேண்டும், நல்ல உடல் சுகம் பெற வேண்டும், நான் வளர வேண்டும் என்று இப்படிய உலக ரீதியான காரியங்களை பொறுத்தே, உலக ரீதியான காரியங்களை நினைப்பது தவறல்ல. உழைக்க வேண்டும், நம்மை நாம் காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இதெல்லாம் தேவையானது. ஆனால் அதே வேளையிலே திரும்பி பார்க்க. யாரை திரும்பி பார்க்க?
சத்தமா? இயேசுவை. இயேசுவை திரும்பி பார்க்க, கடவுளை திரும்பி பார்க்க நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால், மரியாவை போல முயற்சி செய்யாவிட்டால், நம்முடைய பார்வை முழுவதும் இந்த உலகத்தோடு இருக்கும். அந்த உலகத்தோடு அப்படியே முடிந்துவிடும். வேறு கல்லறை உடலில் இல்லை, அவ்வளவுதான். நம்முடைய வேலை இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு போயிருப்பாங்க மரியாள். ஆனால் அவர் திரும்பி பார்த்ததுனாலே இந்த நிகழ்ச்சி வேறு விதமாக. எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் எதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும், எதிலிருந்து நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், எதிலிருந்து எதற்கு நம்முடைய எண்ணங்கள் திசை திருப்பப்பட வேண்டும், உங்களுக்கே நன்றாக தெரியும். உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். நீ சுயநலத்தோடு இருக்காதே, பிறர் நலத்தை என்ற அந்த பகுதிக்கு திரும்புபார். நான் எனது எனக்கு என்று இருக்காதே, அடுத்தவர்களுக்கு என்று நீ திரும்பிப்பார். உன்னுடைய வசதிகள் என்னுடைய பெருமை என்று இருக்காதே, அடுத்தவர்களும் நல்லவர்கள் என்பதை திரும்பிப்பார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கே தெரியும் எதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று. இதைத்தான் மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம் என்பதெல்லாம் இதுதான், திரும்பி பார்த்தல். அந்த திரும்பி பார்த்ததிலும் ஆழ வேண்டும். ஏதோ சும்மா ஒரு முறை அப்படி திரும்பி பார்த்தா மரியாளுக்கு மனுஷன்தான் தெரிஞ்சாங்க. ஆனால் திரும்பவும் அவர்களை திரும்பி பார்க்கும்போது அப்போ தான் இயேசுவை காண முடியுது. எனவே நம்முடைய மனப்பாற்றம் என் பாவமே சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு போனால் அந்த முழுமையான மனமாற்றம், திரும்பி பார்த்தல் இருக்காது. முழுமையான திரும்பி பார்த்தலில் இயேசுவை நாம் காண்போம். இப்போ சின்ன கேள்வி, மரியா எங்கு, எப்படி, எதில் இயேசுவை கண்டார்கள்? மகதலேன் மரியா எங்கு, எதில், எப்படி இயேசுவை கண்டார்கள்? இந்த கேள்விக்கு இப்படி சைலன்ஸு. கல்லறை தோட்டத்துக்கு சரி, இடம் வந்து கல்லறை தோட்டம், ஓகே. மகதலேன் மரியா எங்கு, எதில், எப்படி? பர்பஸாக ஒரு வார்த்தை நான் அவாய்ட் பண்ணிட்டே வரேன், அதை நீங்கள் சொல்லணுன்றதுக்காக. பாவிகளை மீட்பதற்காக இயேசு வந்தார். வெரி குட். வேற? மரியாள் எதிலே இயேசுவை கண்டார்? வேறு வழி இல்லை, நானே பதில் சொல்கிற மாதிரி கேள்வியாக சொல்லிடுறேன். மரியாள் யாரிலே இயேசுவை கண்டார்? சத்தமா? தோட்டக்காரனின். ஏன்னா மரியாளுடைய கணக்கு பிரகாரம், அவங்களுடைய அறிவு பிரகாரம் அது தோட்டக்காரன். ஆனால் திடீரென்று அந்த தோட்டக்காரனிலே இந்த 2வது திரும்புதல் வந்தபோது இதுதான் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த மரியாவுக்கு படுது. அப்படி இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற உலகத்திலே நான் முதலிலே சொன்ன சுயநலத்திலிருந்து, பாவங்களிலிருந்து இதெல்லாம் திரும்பி அதோடு கூட அடுத்தவர்களிடம் திரும்புவோம். டர்ன் டு ஒன் another. நான் எனது என்று அந்த ஒற்றை பார்வையோடு இல்லாமல் அடுத்தவர்கள் என் குடும்பத்தினர், என்னோடு இருப்பவர்கள், என் ஊர், என்னால் இந்த உலகத்தினுடைய ஒரு மனிதன் என்று அடுத்த மனிதனை திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அங்கே என்ன இருக்கும்? அந்த மனிதனிலே நாம் இயேசுவை காண முடியும். இத்தகைய 2 திரும்பி பார்த்தல், பாவத்திலிருந்து திரும்புதல், இயேசுவை நோக்கி திரும்பும்போது இயேசு ஒரு வேளை மரியாளுக்கு செஞ்ச மாதிரி அங்கே காட்சி கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த ஆள் அங்கே இருப்பான். அந்த ஆளிலே நீ இயேசுவை காண்பாய். ஒருவரிலே நாம் இயேசுவை காண முடியும். அது நான் இன்று மதலேனால் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஒரு தோட்டக்காரனிலே இயேசு இருந்தார். இன்று நமது குடும்பங்களில், நமது பெற்றோரிலே, நமது பிள்ளைகளிலே, நமது குடும்பத்தார், நமது ஊராரிடையே நாம் சந்திக்கின்ற மக்களிலே நாம் இயேசுவை காண ஒற்றை பார்வையோடு இல்லாமல் திரும்பி பார்க்கின்ற மனிதர்களாக வாழ திரும்பி பாருங்கள். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர்கள்.
திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர்கள். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர்கள். திரும்பி பாருங்கள், இயேசுவை காண்பீர்கள். அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்றாரு, திருச்சபை நமக்கு சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? திரும்பி பார்ப்பேன், இயேசுவை காண்பேன். திரும்பி பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன். திரும்பி பார்ப்பேன், இயேசுவை காண்பேன். திரும்பி பார்ப்பேன், இயேசுவை காண்பேன். இதை ஒவ்வொரு மனுஷனும் தனியா செஞ்சா பத்தாது. மரிய மதலையினால் முழு திருச்சபையினுடைய அடையாளமாக அங்கே நின்று ஆண்டவரை உயிர்ப்பை கண்டு கொள்ளுகிறார். அந்த நம்பிக்கையிலே தான் நாம் எல்லாம் இயேசு உயிர்த்தார் என்று இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம். அதனால் தனித்தனியாக திரும்பி பார்த்தா போதாது, நாம் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பார்க்கணும். அதை எப்படி சொல்கிறது? திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். இப்ப உண்மையிலேயே இந்த திருநாள் கொண்டாடி மரிய மதலையை போல மனிதர்களை திரும்பி பார்த்து அந்த மனிதர்களிலே இயேசுவை கண்டு வாழுகின்ற மனிதராக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அப்படின்னா நீங்களா இந்த பாட்டை 3 முறை பாடுங்க, இல்லைன்னா பேசாமல் அப்படியே உட்கார்ந்துருங்க. திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். 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 இங்கே இருக்கிற உங்க பங்கு சாமியார், நான், ஒருத்தருக்கு ஒருத்தர் துறவிகள் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்பி நம்முடைய திருவிழா நல்ல விதமாக நடைபெறவும், அதனால் நம் மதலேன் மரியா வழியாக நமக்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொள்ளவும் நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். விண்ணக அரசை உரிமையாக்கிக் கொள்ள அழைப்போரே எம் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் கடுகு விதை போல் திருச்சபையை உலகெங்கும் வளர்ந்து நிற்க செய்வோம். இறையரசின் மதிப்பீடுகளை மக்கள் மனங்களில் விதைக்கும் கருவியாக செயல்பட வேண்டும் என்று புனித மதலேன் மரியாவோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நேர்மையாய் ஆட்சி புரியவும், மனித நேயமிக்க மனிதராய் வாழ்ந்து மக்களை வழிநடத்தவும், நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தவும், இயற்கையை பேணி காத்திடவும் நல்லறிவு தர வேண்டுமென்று புனித மரிய மகதலாளோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித நேயமிக்கவர்களாய் வாழ அழைக்கப்பெறுவரே எம் இறைவா, வாழ்வில் போராடும் சகோதர சகோதரிகளை தேடி சென்று உதவிடவும், தேவை உள்ளோரின் நல்வாழ்விற்காக உழைக்கும் நல் உள்ளத்தை பெற்று மனித நேயத்தோடு வாழ்வை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று புனித மகதலா மரியாவோடு இணைந்து
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையை பொழிபவரே எம்மிறைவா, இப்பகுதியில் பருவமழை பொழியப்பட்டு வேளாண்மை சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், உள்ளத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று புனித மகதலா மரியாவோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைமாறு அளிப்பவரே இறைவா, புனித மகதலா மரியாவின் திருவிழாவையும் ஆலய வெள்ளி விழாவையும் கொண்டாட தங்கள் உடல் உழைப்பையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் பல்வேறு விதங்களில் தலைமையேற்று ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி வரும் அனைவரின் தேவைகளையும் நிறைவு செய்திட இந்த ஆலயம் வந்து வேண்டி ஜெபிக்கும் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் காரியங்களில் உமது திருவுளத்தை நிறைவேற்றிட புனித மகதலா மரியாவோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ நாங்கள் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உமது சித்தப்படி எங்களுக்கு அருளி செய்து, மரிய மக்தலேனால் போல எங்களோடு வாழும் ஒவ்வொரு மனிதரிலும் நாங்கள் இயேசுவை கண்டு வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அப்பரச வடிவிலே அகதிரை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அகதிரை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. எந்தெந்த தந்தாலும் நிறைவில்லையே என் தேவன் நீ தந்தை கொடைகளிலே. என்னென்ன தந்தாலும் நிறைவில்லையே என் தேவனே தந்த கொடைகளிலே. என் வாழ்வின் உயர் செல்வமும் அன்புதான், அதை என் பாச உணர்வோடு பலியாக்கினோம். என் வாழ்வின் உயர் செல்வமும் அன்புதான், அதை என் பாச உணர்வோடு பலியாக்கினோம். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அகதிரை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அகதிரை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, உமது இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை புகழ்ந்து போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தன்னை வெளிப்படுத்தினார். மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான உலகின் நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடைய திருத்தூதர்களின் மண்ணிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்போடு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம் திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித மதலின் மரியாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உமோடு ஒப்புருவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று ஆடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் வயஸ், மேலும் இப்பொழுது திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் மேனாள் ஆயர் சிங்கராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தினர் அன்பு
அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம் விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது உடலும் உயிரும் என என்னோடு வருவாய் உறவினில் நீ மலர்வாய் வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய் வாழ்வினில் துணை வருவாய் உன்னோடு நானும் உணவாகுவேன் என்னோடு நீயும் உறவாடுவாய் ஆயன இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் ஆயன இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வில் உணவாய் நீ வருவாய் இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய் பயமின்றி நான் வாழ்வேன் ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வில் உணவாய் நீ வருவாய் இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய் பயமின்றி நான் வாழ்வேன் உன் நாமம் என்றும் நான் பாடுவேன் என்னோடு நீயும் இளைப்பாறுவாய் ஆயனாய் இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் ஆயன அனைவரும் கண்களை மூடி நம் உள்ளத்தில் வந்திருக்கும் இயேசுவை உணர்ந்து பார்ப்போம். மரியா தேடினார் தேடினார், கடைசியாக கண்டுபிடித்தார். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்மை தேட வைக்கவில்லை, அவராக நம் உள்ளத்திற்குள் நற்கருணையிலே வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமது! அந்த இயேசுவோடு பேசுவோம். மரியா இயேசு என்று தெரிந்தவுடன் அவரை கட்டி பிடித்து கொண்டார். இதோ நம் உள்ளத்தில் இருக்கும் இயேசுவை கட்டி பிடித்து கொள்வோம். நெருக்கமாய் அவரோடு உறவாடுவோம். உங்கள் உள்ளத்தை திறந்து அந்த இயேசுவிடம் மௌனமாக உள்ளத்தின் ஆழத்திலே அந்த இயேசுவோடு பேசுங்கள். இயேசுவோடு பேசுங்கள். நான் எனது என்ற ஒற்றை பார்வையிலிருந்து வேறு பக்கங்களிலும் திரும்பி பார்க்கும் மனிதர்களை, உலகை, படைப்புகளை திரும்பி பார்க்கும் மனிதர்களாக, அங்கெல்லாம் இயேசுவை கண்டுகொள்ளும் மனிதர்களாக வாழ்வதற்கு வரம் கேட்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா
தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்கச் செய்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு நம் வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் மரியா கண்டு கொண்டதைப் போல நாமும் அவரை கண்டு அவரது துணையோடு வாழச் செய்வாராக. கிறிஸ்துவை மனிதருக்கு வெளிப்படுத்தும் தூய ஆவியார் நாம் சுற்றி திரும்பி பார்க்கும் எல்லா இடங்களிலும் ஆட்களிலும் இயேசு கிறிஸ்து இருப்பதைக் கண்டு அவர்களோடு இணைந்து வாழச் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் மகதலா மரியாவின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பிற்குரியவர்களே, நமது இல்லங்களின் பாதுகாவலை, நமது ஆன்மாக்களின் பாதுகாவலை, நமது கால்நடைகள், நிலபுலன்கள், மொத்தம் நமது பங்கின் பாதுகாவலை, தீமைகளை விரட்டுகின்றவர் புனித மகதல மரியாவின் இந்த திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்விற்கு இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி மிக அழகான ஆழமான மறையுரையை, ஒரு சிலருக்கு நாம் மெசேஜ் அனுப்புவோம், இல்லைன்னா சொல்லுவோம் மிஸ் யூ அப்படின்னு, இல்லைன்னா ஒரு பெரிய வாய்ப்பை எழுந்துட்டீங்கன்ற போது இன்றைய அழகான ஆழமிக்க ஒரு வருடத்திற்கு நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்கின்ற, திரும்பி பார்க்க வைக்கின்ற, திரும்பி பாருங்கள் என்கின்ற அது அழகான செய்தியை கொடுத்த சேலம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் பெருந்தகை மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு இங்கே இருக்கிற அனைத்து குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஆயர் தந்தை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு கொரோனா நேரத்தில் ஒரு மிக மிக கடுமையான சூழ்நிலையில் வந்து வேறு இடத்திலிருந்து வந்து எனக்கு திருப்பட்டம் கொடுத்தவர். நேரில் பார்க்கல, சொல்ல ஒரு ஃபோனில் தான் சொன்ன, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர், நான் வர்றேன், உன்னுடைய விருது வாக்கு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னார். வந்து கொடுத்தார். ஆனால் 30-31 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏறக்குறைய நமது மறை மாவட்டம் பிரிகின்ற பொழுது நமது மேதக ஆயர் தந்தை அப்போது கோவை குருத்துவ கல்லூரியில், நல்லாயன் குருத்துவ கல்லூரியில் அங்கு பேராசிரியராக இருந்தார். மாதம் அடிக்கடி சேலம் எஃபிஃபனி சென்டருக்கு வருவார். நற்செய்தி பணியாளர்கள் நற்செய்தி பணி செய்வது மட்டுமல்லாமல் நற்செய்தி பணியாளர்களை அடுத்த லைனில் இருக்கிறவங்களை ஊக்கப்படுத்தி இது பண்ணுவார். அங்கே அந்த மார்த்தா ஹவுஸ் நினைக்கிறேன், அங்கே உட்காந்து பாதி நேரம் சொல்லி கொடுப்பார். மதியம் சாப்பிட்டதுக்கு மேலே கையில் நோட்டீஸ் கொடுத்து போய் ஜிஹெச்சில் போய் கொடு, 4 ரோட்டில் நின்று நோட்டீஸ் கொடு, இங்கே போய் ப்ரேயர் பண்ணு, அங்கே போய் நான் எப்படி இதெல்லாம் இங்கே வேணால் ப்ரேயர் பண்ணுறோம், நற்செய்தி பண்ண செய்யணும்னு வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும், போய் கொடுன்னா நாங்கள் போய் செய்தோம்.
இது போன்று பல நேரங்களில் அழகாக அவர் கற்றுக் கொடுப்பது முதலில் இயேசுவுக்கு ஏற்ற கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏற்ற நற்செய்தி பணியாளனாக வாழ அவர் கற்றுக் கொடுத்தார். அன்பிற்குரியலே, அவரிடம் நிறைய குருமானவர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான குருமானவர்கள் மட்டுமல்ல, பல பொதுநிலையினர் சிறந்த நற்பண்புகளை கண்டெடுத்து பொதுநிலையினருக்கு நல்ல ஃபார்மேஷன் கொடுத்தவர். இந்த சூழலில் இங்கே இருக்கிற அனைவர் சார்பாக மேதகு ஆயரை வாழ்த்துகின்றோம். அதே போன்று நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை த ஜென்டில்மேன் மதலைமுத்து தந்தை அவர்கள் நாளைய தினம் தன்னுடைய பெயர் கொண்ட திருநாளை கொண்டாடுகிறவர். எனக்கு பங்கு தந்தையாக இருந்து நான் இந்த செமினரிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை உருவாக்கிய அன்பு தந்தை அவர்களுக்கும், அவரோடு வந்திருக்கிற நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கரோல் இருவரும் இப்போ சேசுராஜபுரத்தில் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் அருட்தந்தை லூதுசாமியோடு இணைந்து இவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அதோடு நம்முடைய மகிழ்ச்சியை இன்னும் மெருகூட்டும் விதமாக நமது மண்ணின் மைந்த தந்தை அருட்தந்தை அருள்வளன் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் வண்ணமாக பொன்னாடை போத்தி அனைவருக்கும் மதிப்பளித்து நன்றி கூறுவோம். தேங்க்யூ. திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம். திரும்பி பார்த்து அப்படிங்கிற ஒரு ஒத்த வார்த்தையிலிருந்து இன்றைய மறையுரையை மிகச்சிறப்பாக ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நமது அன்பிற்கினிய மேனாள் சேலம் மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சந்திப்பு வழங்கி நினைவு பரிசு வழங்கி நன்றி தெரிவிக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். நமது அன்பிற்கினிய தந்தை முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி மதலைமுத்து அவர்களுக்கு ஏற்கனவே நமது பங்கு தந்தை அவர்கள் ஜென்டில்மேன் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட அவருக்கு நாளை பெயர் கொண்ட திருநாள், ஆனால் இன்றே அதை கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கு ஒரு சிறிய கேக் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அவரை இந்த கேக் வெட்டி இந்த விழாவை இன்றே இந்த மக்களுக்காக கொண்டாட அன்போடு அழைக்கின்றோம். பெயர் கொண்ட விழாவை கொண்டாடிய நமது தந்தை அவர்களுக்கு நமது நினைவு பரிசினை வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக நமது தலைமை ஆசிரியர் தந்தை, சரி போதுமா வேணாம், அவரை நீங்கள் டெய்லி கட்டாயம் வந்தே ஆகணும்னு சொன்னோம், வரலன்னா விடமாட்டோன்னு சொன்னோம், அதனால் அவர் டெய்லி வந்துட்டுருக்காரு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை கரோல் அருள் சின்னப்பா அவர்கள், நமது பங்கின் மேல் எப்போதுமே அவருக்கு ஒரு தனி பாசம் உண்டு. அந்த வகையிலே நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய நமது தந்தை அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி நன்றி தெரிவிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தர் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் செய்தி அனுப்பிச்சோம், அட்ரஸ் அனுப்புங்க சாமி, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறோன்னு சொன்னோம். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு வாட்ஸ்அப்பே போதும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளிலேயே வந்திருந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நமது
தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தேங்க்யூ ஃபாதர். இன்றைய வேண்டுதல் உணவு வழங்கிய குடும்பத்தார்: மத்தியாஸ் ரீதா மேரி குடும்பத்தார், ஞானமணி ஆரோக்கிய அருள் செல்வி குடும்பத்தார், ஜோசப் நிர்மலா குடும்பத்தார், ஜான் சேகர் பிரின்சி குடும்பத்தார் இணைந்து இன்றைய வேண்டுதல் உணவை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக சின்னப்பன் ஆசிரியர் குடும்பத்தார் ஒரு கார்ட்லெஸ் மைக் ஆலயத்திற்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஊரின் சார்பாக சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை மிக சிறப்பாக நேற்று ஆலயத்தில் திருப்பலி முடிந்த உடனே தொடங்கி இந்த வளாகத்தை சுத்தம் செய்து மிக சிறப்பாக பணியாற்றிய புனித சூசையப்பர் அன்பிய குடும்பங்களுக்கும் மரியான் சேனை குழு உறுப்பினர்களுக்கும் ஊரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வானது மிகச்சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கும். 9:30 மணிக்கு திருவிழா திருப்பலி. அதன் முன்பாக 9 மணிக்கே நமது பங்கு தந்தை மற்றும் நாளைய திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்ற அருட்பணி ஜூட் நிர்மல் அவர்களை இன்று வரவேற்பு கொடுத்தது போலவே வரவேற்பு செய்ய சரியாக 9 மணிக்கு ஆலய வளாகத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாளில் அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு அருமையான நிகழ்வை வழிநடத்திய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். மீண்டும் ஒரு முறை நமது ஆயர் அவர்களுக்கு ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்து திரும்பி பார்ப்போம், இயேசுவை காண்போம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மரிய மதலேனாவே, பிரியமாய் வந்தோர் எம்மை நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. மகிமை புரியும் தாயே, எங்கள் மரிய மதலேனாவே, பிரியமாய் வந்தோர் எம்மை நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. மகனை ஊரில் பிறந்தவரே, எங்கள் ஊரில் வாழ்பவரே, மகனை மண்ணில் வாழ்வோர் காவலியே, மகிமை புரியும் தாயே, எங்கள் மரிய மதலேனாவே, பிரியமாய் வந்தோர் எம்மை நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. உம்மையின் அடியினில் ஆறுதல் அளித்தாய், உயிர்த்ததன் இயேசுவின் காட்சியைக் கண்டாய். திருமயின் அடியினில் ஆறுதல் அளித்தாய், உயிர்த்தெழுந்த இயேசுவின் காட்சியைக் கண்டாய். இதயத்தில் சுரந்திடும் அன்பதனாலே, இதயத்தில் சுரந்திடும் அன்பதனாலே, இறையரசினிலே ஆட்சியாய் ஒளிர்ந்தாய். மகனை ஊரில் பிறந்தவரே, எங்கள் ஊரில் வாழ்பவரே, மாந்தர்கள் வேண்டுதல் கேட்பவரே, மண்ணில் வாழ்